எஸ்தெட்டிக்கா இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக ஆரம்பமே அண்டர் ஷாட்ல இருந்து எடுத்திருக்கேன். அண்ட் புதுசா பார்க்குறவங்களுக்கு இது அமுல் பேபி அர்னால்டு தம்பியாங்கிற பயணத்துல நாள் 5. எப்பவும் போல இன்னைக்கும் லேட்டா எந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டு நெய் பொங்கல் சாப்பிட்டேன். அந்த ரூபிக்ஸ் கியூப இன்னைக்காவது ஃபுல்லா சேர்த்தணும்னு கத்துன மொத்த வித்தை இறக்கிட்டேன். அண்ட் அன்பார்ச்சுனேட்லி அதை ஃபுல்லா சேர்த்தியாச்சு. நாள் 3ல நான் இன்னைக்கு வெயிட் செக் பண்றதாகவும் அண்ட் உண்மையிலும் உண்மையான ஒரு உண்மையை சொல்றதாகவும் சொல்லியிருந்தேன். இந்த உண்மையான உண்மையை கேட்கறதுக்கு முன்னாடி வெயிட்டை ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க. வெற்றிகரமா 67ல இருந்து 2 kgs இன்க்ரீஸ் பண்ணி 69க்கு போயிட்டேன். அந்த உண்மையிலும் உண்மையான உண்மை என்னன்னா, நான் வந்துட்டு என்னோட 62 kgல இருந்தே ஃபேட்டா வெயிட் ஏற்ற ஆரம்பிச்சிட்டேன். இவ்வளோ தைரியமா ஃபுல் ஃபேட் ஏற்றுறதுக்கான முக்கியமான காரணம் நான் ஒரு சீக்ரெட் மெத்தட் வச்சு தான் இந்த எஸ்தெட்டிக் ஃபிசிக் அச்சீவ் பண்ண போறேன். அண்ட் புதுசாக பார்க்குறவங்க மறக்காம ஒரு ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் தட்டி விட்டுருங்க. அப்புறம் பொழுதானு நம்ம வீட்டு மொட்டை மாடிக்கு வந்தாச்சு. மொட்டை மாடிக்கு வந்து நமக்கு ஒரு வைப்பு கேளுங்க. யாரும் வந்து அது ஒன்றும் இல்லை, பாக்ஸை தூக்கும் போது வெயின்ஸும் சேர்த்தி தூக்குதுன்னா குஷியில் இந்த கிளிப்பையும் ஆட் பண்ணிட்டேன். எடுத்தாச்சு. ஓப்பன் பண்ணி உள்ள என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாங்கிறதுக்குள்ள பசிக்குதுன்னு பிரியாணி சாப்பிட கூப்பிட்டு போயிட்டான். போகிற வழியில் தான் ஞாபகம் வந்துச்சு, டேங்க்ல பெட்ரோல் இல்லை, டயர்ல ஏர் இல்லைன்னு. அப்புறம் நம்ம மல்டி டேலண்டட் கைது ஏர் பிடிச்சி தந்தாரு. அப்படியே ஒரே ஓட்டமாக கடைக்கு போயாச்சு. போனதும் நம்ம அண்ணங்கிட்ட ஹை கொலஸ்ட்ரால் லோ ப்ரோட்டீன் பிரியாணினால சொல்லியாச்சு. விகாஸ் வேற வெக்கத்தில் மூஞ்சியை திருப்பிக்கிட்டான். பிரியாணியை வெயிட் பண்ண வைக்க கூடாதுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக போட்டு சாப்பிட்ற வேலையை ஆரம்பிச்சாச்சு. எல்லாரும் அமர்க்கலமான மேட்சை பார்த்து எல்லாரும் அலம்பல் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படியே நாளை முடிச்சுக்கிட்டோம். தொடர்புலயே இருங்க, நாளைக்கு பார்ப்போம்.